Next exercise 9.3. அதுல question number 1. என்ன கேக்குறாங்கன்னா find the general solution of the differential equation. என்ன given equation கொடுத்திருக்காங்க? dy by dx equal to 1 minus cos x divided by 1 plus cos x. ரைட்டா? So first நம்ம என்ன பண்ணணும்? Variable separable பண்ணணும். அப்படினா என்ன அர்த்தம்? dy dx ரெண்டுமே மேல தான் இருக்கணும். So இங்க dy மேல இருக்கு பட் dx கீழ இருக்கு. அப்ப ஈஸியா நம்ம அத அங்க கொண்டு போயிடலாம். அதுவே x ல ஒரு சைடு y ல ஒரு சைடு. அங்க ஆல்ரெடி x ல தான் இருக்கு. y டேர்ம் எதுவுமே இல்ல. சோ பிரச்சனை இல்ல. அப்ப சிம்பிளாவே மாத்திக்கலாம். அப்ப இது எப்படி மாத்தலாம்? இங்கிட்டு dy மட்டும் வச்சுக்கலாம். அங்கிட்டு அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? 1 minus cos x by 1 plus cos x. இந்த dx டிவைட்ல இருக்கு இங்க வந்து என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். இது புரியுதா? சோ வேரியபிள்ஸ் செப்பரபிள் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு சைடும் இன்டகிரல் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ dy இன்டகிரல் பண்ணா y இல்லையா? சோ dy இன்டகிரல் பண்ணா y. பட் இப்போ அடுத்து நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதை எப்படி இன்டகிரல் பண்றது அப்படி? சரிங்களா? டைரக்டா நம்மளால இன்டகிரல் பண்ண முடியாது. சோ அப்ப எப்படி பண்ணலாம் அப்படினா இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. அந்த ட்ரிகோனோமெட்ரி அப்ளை பண்ணிட்டு இன்டகிரல் பண்ணணும். சரி என்ன ஃபார்முலான்னு பாப்போம். given 1 plus cos 2 theta ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்னொன்னு 1 minus cos 2 theta ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே. சோ 1 plus cos 2 theta ஓட ஃபார்முலா என்ன அப்படினா 2 cos square theta. அதுவே 1 minus cos 2 theta னா 2 sin square theta. ஒரு ஃபார்முலால இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா சும்மா அப்படியே மொட்டையா மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது கவனிக்கணும் என்ன நடக்குது. இப்போ 1 plus cos 2 theta வரப்ப இந்த 2 theta ல பாதி theta. இங்க என்ன ஆங்கிளோ அதுல பாதி 2 theta ல பாதி theta 1 theta. அப்ப இங்க 60 டிகிரினா இங்க 30 டிகிரி. இங்க 90 டிகிரினா இங்க 45 வரணும். அதே சமயம் ஃப்ரண்ட்ல இன்டு 2 வரணும். அதே சமயம் பிளஸ்ல வந்தா cos. அதே தான் எந்த சேஞ்ச் இல்ல. ஆனா இது மைனஸ்ல வந்தா sin. பிளஸ்ல வந்தா cos மைனஸ்ல வந்தா sin. இது ஒரு மாறுபாடு. புரியுதா? பிளஸ்னா cos மைனஸ்னா sin. இந்த ஆங்கிள்ல பாதி. இப்போ அதே மாதிரி இப்ப 1 plus cos 2 theta அதே மாதிரி இப்போ எப்படி எழுதுற 1 plus cos theta போறோம். அப்ப அதே கான்செப்ட் தான். அப்ப ஃபார்முலா கண்டிப்பா 2 தான் ஸ்டார்ட் ஆகும். பிளஸ்னு வந்தா cos. அப்ப cos ஸ்கொயர் அந்த ஆங்கிள்ல பாதி. இங்க 2 theta ல பாதி theta. பட் இங்க theta தான் இருக்கு. அப்ப theta ல பாதி theta by 2. புரியுதா? அதுவே நான் 1 minus cos theta ன்னு சொன்னா 2 மைனஸ்னா sin ஸ்கொயர் இல்லையா? sin ஸ்கொயர் theta ல பாதி theta by 2. புரியுதா? एक्चुअली இந்த ஃபார்முலா ஒண்ணுதான். அண்ட் இது ஒண்ணுதான். பட் ஆங்கிள் தான் இங்க 2 theta னா theta னா theta by. புரியுதா? இது ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கோம். இப்போ யோசிங்க இந்த இடத்துக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது தெரியுதா? இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ். ஓகே அப்படியே போடலாமா? இப்போ நம்ம இன்டகிரல்லாம் பண்ணல. ஜஸ்ட் இன்டகிரல் பண்றதுக்கு அது குவாலிஃபை ஆகும். அப்ப இன்டகிரல் 1 minus cos x. இங்க பாருங்க 1 minus cos theta வந்தா நம்ம என்ன எழுதலாம்? 2 sin square theta by 2 எழுதலாம். அப்ப அங்கேயே அதே தான் இருக்கு. ஆனா theta இருக்கு x இருக்கு. அப்ப எப்படி எழுதுவீங்க? 2 sin square அங்க x ன்னு இருக்கு. அப்ப x by 2. புரியுதா? divided by 1 plus cos x ன்னு இருக்கா? அப்ப இந்த ஃபார்முலா போட்டுக்கலாமா? 2 cos square இல்லையா? அப்ப 2 cos square x by 2. புரியுதா? into dx. இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும். அப்போ y = என்ன வரும்? இன்டெகிரல் நமக்கு தெரியல sin by cos னா tan. இங்க என்ன இருக்கு? sin square by cos square. அப்ப sin square by cos square tan போடலாம். tan square x by 2 into dx. புரியுதா? சரி இப்போ மட்டும் இன்டெகிரல் பண்ண முடியுமா? tan square க்கு இன்டெகிரல் ஃபார்முலாவே இல்ல. புரியுதா? tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. secant square x இன்டெகிரல் பண்ணா tan x. அப்ப secant square integral பண்ணா தான் tan x. பட் tan square integral பண்ணா ஃபார்முலா இல்ல. அப்ப திருப்பியும் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப் இன்டெகிரல் கிடையாது. அப்ப என்ன வரும்? y = integral அகைன் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? 1 plus tan square theta = secant square theta. புரியுதா? 1 plus tan square theta = secant square theta. நமக்கு என்ன இருக்கு? இங்க tan square இருக்கா? அப்ப இந்த 1 அங்க போனா மைனஸ் ஆயிடுமா? அப்ப tan square theta வர இடத்துல நம்ம என்ன போடலாம்? secant square theta minus 1 அது மாதிரி மாத்திக்கலாம். அகைன் இன்டெகிரல் பண்ணல, ஜஸ்ட் கன்வர்ட் தான் பண்றோம். ஓகே? அப்ப இந்த tan square x by 2 க்கு நம்ம என்ன போடலாம்?
secant square இல்லையா secant square x by 2 minus 1 புரியுதா tan square x by 2 பதிலா secant square x by 2 minus 1 ஓகே இதுக்கு அப்புறம் நம்ம இன்டெகிரல் பண்ண முடியும் இல்லையா ஓகே பாருங்க இன்டெகிரல் பண்ற வரைக்கும் நீங்க இன்டெகிரல் சிம்பல் போட்டுட்டு தான் வரணும் dx போட்டுட்டே தான் வரணும் இப்போதான் நம்ம இன்டெகிரல் பண்ண போறோம் இப்போ இந்த இன்டெகிரலும் தேவையில்லை dxம் தேவையில்லை அப்போ y is equal to இப்போ ஓகேவா secant square இன்டெகிரல் பண்ணா என்னது tan ஏனா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square அப்ப secant square இன்டெகிரல் பண்ணா என்னது tan அப்ப secant square x by 2 இன்டெகிரல் பண்ணா எவ்வளவு tan x by 2 ஆனா மறந்துட கூடாது அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு 1 by 2 அதால என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் டிஃபரன்ஷியேஷன்ல என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல போட்டு இன்டெகிரல்னா டிவைட் பண்ணனும் கோஎஃபிஷியன்ட் அப்ப இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு 1 by 2 அப்ப டிவைடட் பை 1 by 2 minus 1 ன்றது என்னது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் பண்ணா என்ன சொன்னேன் கான்ஸ்டன்ட் இன்டு எதை பொறுத்து இன்டெகிரல் பண்றோம் அது இப்ப dx னா x அப்ப இங்க 1 னா 1x இன்டெகிரல் பண்ணிட்டோம் பிளஸ் c ஓகே இப்ப இந்த 1 by 2 மேல போனா என்ன ஆகும் 2 by 1 அப்ப என்ன வரும் y is equal to 2 tan x by 2 minus x plus c சோ இதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன் இங்க ஜெனரல் சொல்யூஷனா கேட்கறாங்க அப்ப இதோட முடிஞ்சிருச்சு புரியுதா அதே சமயம் ஏதாவது இந்த 2 2 கேன்சல் பண்ணிட கூடாது இந்த ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் பக்கத்துல வரதையும் மத்ததையும் எதையும் கேன்சல்லாம் பண்ண முடியாது சோ இதான் ஃபைனல் ஆன்சர்